1200 மில்லியன் ரூபாய் நட்டத்தை நாட்டிற்கு ஏற்படுத்திய நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் உடனடியாக ஆராயுமாறு தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தை வற்புறுத்துகின்றன. நிலக்கரி கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப காரணங்களை அடிப்படையாக கொண்டு அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அதில் உள்ள விடயங்களை புறந்தள்ள வேண்டாம் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மக்களின் 5 கோடி டாலர்களுக்கு அதிகமான பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் வழங்கும் நிறுவனம் தயாராக இருந்த நிலையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நிறுவனங்களினூடாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இதனை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. மின்சார சபை நிலக்கரி கொள்வனவில் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் செய்துள்ள கொள்ளை தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுவதில்லையா? இந்த திருடர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையும் இன்று அல்ல நாளை என்பது போல் மாறிவிடுமோ? இன்று இலங்கை மத்திய வங்கியில் பகற்கொள்ளை இடம்பெறுகின்றது. கோடிக்கணக்கில் அவர்களை பாதுகாப்பதற்கு அதிகளவானோர் முன்னிற்கும் போது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தொடர வேண்டும் என குரல் எழுப்புவோர் சொற்பளவானோரே இருக்கின்றனர். மத்திய வங்கியின் பாரிய கொள்ளையை பார்க்கிலும் இந்த நிலக்கரி விலை மனு கோரலுடன் தொடர்புடைய விவரங்கள் பாரதூரமான முறையில் வெளிவரும் போது அரசு எதிர்ப்பு கொள்கையை வகிக்காதவர்கள் இந்த வகையில் விலை மனு கோரல் நடைமுறையை மீறினாலும் அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படாத நிலையே என்று காணப்படுகின்றது. அர்ஜுன் மகேந்திரனை விரட்ட வேண்டுமென எழுத்து மூலமாக நானே வேண்டுகோளை விடுத்தேன். அது அவ்விதமே இடம்பெற்றது. தற்போது மற்றொரு பிரச்சினை தலையெடுத்துள்ளது. திருடர்களை விரட்டுகின்றார்கள் இல்லை, அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் இந்த நிலக்கரியை படகொட என்பவர் முடியுமானவரை சாப்பிட்டுக் கொண்டே செல்கின்றார். மக்களின் பிணத்தை எலும்புகளை சாப்பிடுவது போன்று அவருடைய செயற்பாடுள்ளது. ජනතාවගේ මිනියට කටු කන්නා වගේ කකා යනවා. ප්‍රසම්පාදන කමිටුවෙන් අවසාන වශයෙන් ටෙන්ඩරය කෝල් කරාම கொள்முதல் சபையினால் இறுதியாக விலை மனு கோரப்பட்ட போது 2 நிறுவனங்கள் விலை மனு கோரலை முன்வைத்தன. அதில் ஒரு நிறுவனம் 1 மெட்ரிக் டன் நிலக்கரிக்கு $46 அமெரிக்க டாலரும் $46.62 அமெரிக்க டாலருக்கும் வழங்குவதற்கு முன் வந்தன. மற்ற நிறுவனம் $54.4 அமெரிக்க டாலருக்கு வழங்க முன் வந்தது. ஆனால் $46 அமெரிக்க டாலரினை விடுத்து $54 அமெரிக்க டாலர் விலை மனுவினை தெரிவு செய்தன. இது மிகவும் அபாயகரமானது. இவ்வாறான செயல்கள் இடம்பெறும் பொழுது நல்லாட்சி தொடர்பில் கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது. මේ වැඩ සිද්ධ වෙන්නෙත් යහපාලනය මේකද කියන ප්‍රශ්නය පිළිබඳව විමසන්න සිද්ධ වෙනවා.